ரயில் நிலையத்திற்கு வெளியே பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளது. எங்கன்னு பார்த்தோம்னா சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு வெளியே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பழவந்தாங்கல் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அந்த பெண் காவலர் இறங்கி கொஞ்சம் அரவமற்ற பகுதியில் இறங்கி நடக்க முற்படும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை இப்போ போலீஸ்காரர்கள் தனிப்படை அமைத்து விசாரித்து வருகிறார்கள். அதே நேரம் இப்போ அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கேட்டாச்சுன்னு சொன்னோன்னா உலகத்தில் எல்லாரும் ஏதோ எங்கள் அரசாங்கத்தின் மீது பழி சுமற்றுகிறார்கள், இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது என் வேலை இல்லை அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்கிறார். அவர் தான் ஹோம் மினிஸ்ட்ரி அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் போதையிலிருந்து இப்போ காமத்தலைநகராகவும் சென்னை மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இது காரணம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் வரும்போது அந்த கோர்ட் 2-3 கேள்விகளை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஸ்ரீ டிவியில் கூட நான் சொன்னேன், இதை பாருங்க, இந்த கோர்ட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிறது சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சொல்வதை இவர்களை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்தோம். இப்போ கூட கோர்ட்டு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாராட்டி இருக்கிறதாம் சென்னை போலீஸுக்குள்ள இந்த விசாரணையை. என்னடான்னா, ஒரு பெரிய ஆஃபீஸர் கூட அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நீதிமன்றங்களில் தீர்ப்பு வரும்போதே இதுக்குள்ள இண்டிகேஷன் என்ன நமக்கு தெரிய வருகிறது. அதனால் நீதிமன்றத்தில் போனாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு வராது என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது இப்போ. அதனால் இந்த மாதிரியான போக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு ரொம்ப சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த சார்னு ஒரு கேள்வி வந்தது. உடனே இவரே முதல்வர் யார் அந்த சார்னு இவரும் கேட்டுட்டார். உடனே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. யார் அந்த சார் தெரியணுமா? பிரச்சனையே இல்லை, நீங்கள் கொஞ்சம் ரிசைன் பண்ணுங்க, 10 நாள் என்ன ஜிஎமாக்குங்க, நான் யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டமெல்லாம் வேண்டாம். எதனால் அது யார் அந்த சார்னு எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து, அதுவும் குறிப்பாக தலைநகர், இன்னும் பழவந்தாங்கல் அப்படின்னு சொல்ல போனால் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடம் பழவந்தாங்கல். இன்னும் அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டி நங்கநல்லூர் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே அதுவும் ஒரு பெண் போலீஸுக்கே இப்படி நடக்குதுன்னா, சாதாரண பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் இல்லை. அப்போ அதன் அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, இதை பற்றி எவனா கேள்வி கேட்டாச்சுன்னா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் வைத்தறிச்சல் பிடிச்சவன், இதை பிடிச்சவன், இது சொல்கிறதுக்கு ஒரு போலீஸ் மந்திரி வேணும். அதேமாரி அங்கே ஒருத்தன் போதையில் ஒரு பூந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அப்போ கூட போதைங்கக்கூடிய வார்த்தையை கூட அவருக்கு பயன்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது அசம்பிளியில். ஸோ இந்த மாதிரியான இந்த அரசின் போக்கு அயோக்கியர்களை வளர்த்து விடுகிறது. ரோடில் போகிறான், காரை வச்சு மறித்து ஒரு பொண்ணு வண்டியை பிடிச்சி விரட்டுறான். திமுக கொடி கட்டி இருக்கிற கார். உடனே அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். டோலில் வண்டியை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு, பார்க்கிங் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறதுக்காக அவர்கள் திமுக கொடியை கட்டியிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு, நீ திமுக கொடியை கட்டியாச்சுன்னா நீ டோலில் காசு கொடுக்க வேண்டாம், பார்க்கிங் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவரே ஒரு நான் அதிமுக, எங்கள் அப்பா, அவர் எம்ஜிஆர் சினிமாவெல்லாம் பார்ப்பார். யார்? அக்யூஸ்டு. அப்போ இந்த அக்யூஸ்டு யார்? அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சது நீங்கள் தானே கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்கள் கஸ்டடியில் இருந்தானே அது வெளியில் வந்திருக்கணும். அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரவுடியா திமுககாரன் இருக்கான், அயோக்கியத்தனம் திமுககாரன் பண்ணால் அவனை காப்பாற்றி விடுவதற்கு ஒரு காவல்துறை இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியாச்சுனாலும் மாற்றமே வேறு வழியே இல்லாமல் மாட்டினா இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஸு கோர்ட்டுக்கு போகும். அங்கே போன உடனே அவங்க ஒரு 4 கேள்வி வேகமாக கேட்பாங்க. கேட்ட உடனே நம்ம பத்திரிகைகள், ஐயோ கவர்மெண்ட் எப்படியெல்லாம் கோர்ட்டு திட்டுக்குச்சு பார் அப்படின்னு ஒரு 10 பேர் அதில் எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் த டே நத்திங் வில் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி தான் தமிழகம் என்பதை அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய அம்புட்டு பயிலும் புரிஞ்சு விட்டான்.
தொடர்ந்து தமிழகத்தில் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பெண்களுக்காக எங்கே பிரச்சனை நடந்தாலும் மணிப்பூரில் நடந்ததை பார்த்தாயாங்கிறேன். ஏன்னா உங்கள் வீட்டு வாசலே டெய்லி நடந்துக்கிட்டு இருக்க. என் மணிப்பூர்லாம் ஒன்றும் போக வேண்டாம். வேளச்சேரியில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வீடு இருக்குது. அப்படியே உள்ள குறுக்க அப்படி வந்தாச்சுன்னா போதும், பக்கம்தான் பழவந்தாங்கல். அந்த ஒரு ரோடு தென்னில் டிராஃபிக் கூட அதிகம் இருக்காது. அந்த லிங்க் ரோடு, அந்த ஒட்டிய ரோட்டில் சோப்பு லைட் இல்லாமல் கூட கார் வேகமாக வர்ற ரோடு தான். அங்கேயே நடக்குதே, இவர் என்ன ஒன்றாரு? அதனால் இந்த அரசாங்கத்தில் கிரிமினல்கள் கட்சியை வைத்திருக்கிறார்களா, இல்லைன்னா கட்சியே கிரிமினல்களின் கட்சியா அப்படிங்கக்கூடியதில் தான் இப்போ விவாதமே இருக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு க்ரைம் பண்ணணுமா, எனக்கு டிஎம்கேங்கிற ஒரு லைசன்ஸ் வேணும். அப்போது லைசன்ஸ்டு கிரிமினல் தான் டிஎம்கேல இருக்காங்களா, இல்லை கிரிமினல் லைசன்ஸ் வாங்குவதற்கு டிஎம்கேக்கு வர்றாங்க? இதுதான் இன்னைய ஒரு சூழலாக தமிழகத்தில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்று ஒரு மாநிலம் பாரத நாட்டில் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்றால் அது தமிழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை.